ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாண்டி ஹோம் டைரி. 7 டேஸ் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி டே 2 வெஜ்ஜஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாமா? இந்த ரெசிபிக்கு 1 கப் கோஸ், 1 கப் கேரட், ஒரு உருளைக்கிழங்க நல்லா துருவி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்க விட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு 1/2 கப் கடலை மாவு, 3 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி 1/4 கப் அளவே போதுமானது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது நம்ம அடை மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஒரு தோசை தவாவில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி சின்ன சின்ன பேன் கேக் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மீண்டும் எண்ணெய் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரியான ரெசிபிக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.